வணக்கம். இந்த வீடியோவில் இந்த மாதிரி பெண்டன்ட் செட்டில் பீட்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பிரியா பாந்தேஷ் அவங்க இது சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ அவங்களுக்காக. ஸோ நான் வந்து லைனா ப்ரஷ், ஃப்ளாட் ப்ரஷில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். அப்புறம் இது ஒரு சிம்பிளான ஒரு ஜும்கா. இந்த மாதிரி இயரிங்ஸு பெண்டன்ட்டு ஆல்ரெடி செஞ்சு பேக் பண்ணி எடுத்திருக்கு. கிரியல் கம்பெனியோட கோல்டு ஆன்டிக் கலர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக பெயிண்ட் எடுத்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக நான் வந்து பிளாக் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்ல ஒரு டார்க் ஆன்டிக் கலர் கிடைக்கிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கம்ப்ளீட்டாக அந்த பெண்டன்ட்லோட ஃப்ரண்ட், பேக்கு, சைடு, ஸ்டிக் பீட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் மேக்கிங் வீடியோ நான் இதில் போடல. ஸோ ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் ஸ்லாப் நம்ம எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்போ அதில் நம்ம ஸ்டிக் பீட்ஸ் ஸ்டிக் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றும் நான் செய்யலை. இதில் பெண்டன்ட் ஏன் வந்து ரெட் கலரில் இருக்குது அப்படின்னா, நான் வந்து ரெட் ஃபயரிங் பண்ணியிருக்கேன். ஒரு பாட்ரி ஸ்டூடியோவில் கொடுத்து அவங்க வந்து எலக்ட்ரிக்கல் முறைப்படி பேக் பண்ணது இதெல்லாம். ஸோ எந்த ஒரு கேப்புமே இல்லாமல் எல்லா இடத்துலையுமே வந்து ஃபுல் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இந்த ஆன்டிக் கோல்டு வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு கோட்டிங் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி இயரிங்ஸ்க்கு அதே மாதிரி சின்ன குக்கி கட்டர் வச்சு அந்த ரவுண்ட் ஷேப் எடுத்து ஸ்டிக் பீட்ஸ் 3 ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இது வந்து ஜும்கா மேக்கிங் இந்த வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இப்போ வந்து நம்ம பீட்ஸ் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து கையில் பெயிண்ட் தடவி ஜஸ்ட் பீட்ஸ் அதுக்குள்ளே போட்டு அப்படியே ரோல் பண்ணோம்னா சீக்கிரம் ஃபுல்லாக நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 3 கோட்டிங் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி அந்த இன்னொரு செட் ஆஃப் பீட்ஸையும் நம்ம இதே மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் பேர்ல் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த ஜும்காவில் கீழே அடிப்பாகமும் அந்த குங்குரு பீட்ஸையும் நான் வந்து கோல்டு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து மேலே வந்து இந்த பேர்ல் ஒயிட் கொடுத்துக்கலாம். ஸோ பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம டூத் பிக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பிடிச்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ பேர்ல் ஒயிட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு கோட்டிங் பத்தாது. நமக்கு அந்த டெரகோட்டா கலர் நமக்கு தெரியும். ஸோ ஒன்ஸ் இது காஞ்சதுக்கப்புறமா நம்ம செகண்ட் கோட்டிங் மறுபடியும் கொடுத்துக்கலாம். அதுக்கு இதே மாதிரி இன்னொன்று பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் கோட்டிங் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் செகண்ட் கோட்டிங் நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ ஃபுல்லாக பண்ணியாச்சு. இப்போ இதோட ஒர்க் முடிஞ்சுது. இப்போ எல்லாமே பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இது அப்படியே ஒன் டே ஃபுல்லாக நம்ம காய விட்டுடலாம். இப்போது இந்த மாதிரி பேர்ல் செயின், சிஸ்ஸர், பெயிண்ட் பண்ணி வச்ச பெண்டன்ட்டு, ஜும்கா, ஸ்டட் இயரிங், அப்புறம் இந்த மாதிரி பேர்ல் ஸ்டோன்ஸு அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். அதில் ரவுண்ட் அண்ட் திலகம் ஷேப்பில் எடுத்திருக்கேன். அப்புறம் இது ஒட்டுறதுக்கு ஃபெவிக்ரிலோட ஃபேப்ரிக் க்ளூ, அப்புறம் பெயிண்ட் ப்ரஷ்ஷோட பேக் சைடு. இப்போ கரெக்டாக சென்டர் பார்த்து அங்கே நான் கொஞ்சம் கம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த ப்ரஷ்ஷோட டிப்பில் நம்ம லைட்டாக நம்ம க்ளூ தொட்டுட்டு எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா கையில் எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ அதை சுற்றி மறுபடியும் நான் ஒயிட் க்ளூ ஃபுல்லாக வச்சுக்கிறேன். ஆக்சுவலி வந்து ஸ்டோன்ஸ் வந்து பெருசாக இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது, நம்ம கையில் எடுத்து வச்சுக்கலாம்.
ஸ்டோன்ஸ்லாம் ரொம்ப சின்னதாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரஷ் வேணும். ஸோ லைட்டாக அந்த டிப்பில் கம் தொட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக வச்சுக்கலாம். அப்புறம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ப்ரஷ் வச்சு கரெக்டாக சென்டரில் தான் இருக்கா, எல்லாம் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி நல்லா செக் பண்ணிவிட்டு, இப்போது வந்து ப்ரஷ்ஷோட அந்த அடியில் அந்த கம் இருக்கும். ஸோ அதை நம்ம தொடச்சிட்டு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா நல்லா செட் ஆகிடும். இப்போ அந்த 2 திலகம் ஷேப்புக்கு நான் இருக்கிற அந்த இடப்பட்ட கேப்பில் நான் திருப்பி அதே ஸ்டோன்ஸ் திருப்பி வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம் வந்து நல்லா அப்படி தெரியுது. ஆனால் ஒன்ஸ் அது காஞ்சதுக்கப்புறமா அப்படியே டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். ஸோ அந்த கம் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் இப்படி தெரியுதே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ ஜஸ்ட்டு நான் வச்சதுக்கப்புறமா இப்போ நீங்கள் கவனிக்கணும், அந்த ப்ரஷ்ஷில் பேக் சைடில் கம் கிடையாது. நல்லா வச்சு நான் ப்ரெஷர் கொடுக்குறேன். ஸோ நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். இது பண்ணும்போது கொஞ்சம் அதோட ஷேப்பெல்லாம் மாறும். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து அவுட்டர் லேயருக்கு நான் அந்த பேர்ல் செயினை வச்சு நான் ஃபுல்லாக கொடுக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு டூத் பிக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி இது நல்லா டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் தான். எனக்கு இந்த பெண்டன்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஸ்பெசிஃபிக்கலி இந்த பால் செயின் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணோம்னா நீட்டாக இருக்கும். நான் வீடியோ வந்து நான் 2 டைம்ஸ் ஸ்பீடில் 2x ஸ்பீடில் நான் வந்து காமிச்சிட்ருக்கேன். இப்போ இதில் நான் பண்ணும்போதே ரொம்ப நான் ஸ்லோவாக பண்ணுற மாதிரி தெரியுது. ஆனால் வந்து ஆக்சுவலி இது வந்து 2 டைம்ஸ் ஸ்பீடு இது. ஸோ கடைசியாக நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை பார்த்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு டூத் பிக்கால் நம்ம நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த லாஸ்ட்டாக அந்த எண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது ஆனதுக்கப்புறமா நம்ம அப்படியே கையில் வச்சு ஜஸ்ட் நம்ம அப்படியே அமுத்தி விட்டோம்னா நல்லா செட் ஆகிடும். இப்போ இதே மாதிரி நான் இப்போ செகண்ட் லேயரும் இதே மாதிரி கொடுக்க போகிறேன். அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு. நல்லா ஜஸ்ட்டு நான் வந்து நல்லா ஒரு ப்ரெஷர் கொடுத்து நான் நல்லா அமுத்தி விட்டுடுறேன். இப்போ இதே நம்ம பெண்டன்ட்டில் என்ன பண்ணமோ சேம் இது நம்ம இப்போது இயரிங்ஸ்க்கு நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ சென்டரில் அந்த ரவுண்ட் பேர்ல் பீட் நான் வச்சுக்கிறேன். அதை சுற்றி அந்த பேர்ல் செயின் இருக்குது இல்லைங்களா, அது ஒரே ஒரு லேயர் நான் கொடுத்துக்க போகிறேன்.
ரொம்ப எக்ஸஸாக இருக்கிற அந்த கம்மை வந்து நான் அப்படியே நான் எடுத்துட்டேன். இதே மாதிரி இன்னொரு இயரிங்ஸ்க்கும் நம்ம பண்ணிடலாம். இப்போது இந்த ஜும்காவோட அந்த எண்டு இருக்குது இல்லைங்களா, அந்த கார்னரில் இந்த மாதிரி நம்ம பேர்ல் செயின் வைக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் நான் அப்படியே அளந்து அது கரெக்டாக கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஒன்னியான் எடுத்துக்கலாம் 2 ஜும்காவுக்கு. இப்போ நம்ம வந்து அந்த ஃபுல்லாக அந்த கார்னரில் கம் தடவி நம்ம ஜஸ்ட்டு நம்ம எப்படி பெண்டன்ட்டுக்கு பண்ணமோ அதே மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். ஆக்சுவலி இந்த சில்க் த்ரெட் ஜுவல்லரியில் பண்ணுவாங்க இல்லையா, சேம் அதே ஸ்டெப்ஸ் தான் நம்ம இங்கே பண்ணுறோம். இந்த மாதிரி தான் சில்க் த்ரெட் ஜுவல்லரியில் பண்ணுவாங்க. இப்போ நம்ம டெரகோட்டாக்கு பதிலாக நம்ம சில்க் த்ரெட்டை நம்ம ரேப் பண்ணி அதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் போட்டுறதெல்லாம் சேம் இதே ப்ரொசீஜர். அவ்வளோதான், கரெக்டாக அந்த கார்னரில் தான் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு நம்ம லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து அப்படியே அமுத்தி விட்டோம்னா நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். இது அப்படியே நம்ம கீழே வச்சோம்னா அது மறுபடியும் அங்கேயும் பொசிஷன் மாறிடும். அப்போது இந்த மாதிரி டூத் பீக்கில் அந்த யூபினோட இதுக்குள்ளே விட்டுட்டு தெர்மோக்கோலை அப்படி குத்தி வச்சிடலாம். ரெண்டுமே பண்ணியாச்சு. அதை அப்படியே தள்ளி எடுத்து வச்சிட்டோம்னா இது அப்படியே ஃபுல்லாக காஞ்சிடும். இது நெக்ஸ்ட் டே அசம்பிள் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸு. இது ஜம்ப் ரிங், அப்புறம் ஸ்டட் பேஸ், அப்புறம் இந்த மாதிரி ஐபின், நல்லா ஸ்டோன்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ண இயரிங்ஸு. இந்த மாதிரி இயரிங்ஸு கடையில் கிடைக்கிது, அவைலபிளாக இருக்குது. ஸோ அது வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கம் எதுவுமே தெரியல, ஃபுல்லாக நல்லா காஞ்சிடுச்சு. இது பேர் லோரியல்ஸ்னு சொல்லுவாங்க. இதுவும் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். 7000 எடுத்திருக்கேன். இது வந்து 2 mm திக்னஸ் பிளாக் கார்டு, அப்புறம் பெயிண்ட் பண்ணி வச்ச பீட்ஸு, அப்புறம் ஒயிட்டில் காட்டன் த்ரெட்டு, அது எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போது எப்பவும் போல் நம்ம அந்த கம் வந்து அந்த ஸ்டட் போஸ்டில் தடவி அந்த ஸ்டட் பேஸில் சென்டராக வச்சு நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுத்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு இயரிங்ஸ்க்கு பண்ணிக்கலாம். இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த இயரிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த லோரியல்ஸ் வந்து அதை ஒரு கம்பியில் மாட்டி வச்சுருப்பாங்க. அதை நம்ம ஓப்பன் பண்ணி அதை ஃபுல்லாக நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு ஜம்ப்ரிங் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி அதில் நான் ஒரு 5 லோரியல்ஸ் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். இந்த ஜம்ப்ரிங் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த ஜம்ப்ரிங்கில் 2 டைப் இருக்குது, சின்னது பெருசு இருக்குது. ஸோ சின்னது வாங்கிக்கோங்க, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போது அந்த ஹோல்ஸ் இருக்குது அந்த இயரிங்கில், அதை வந்து அதுக்குள்ளே நம்ம இதை விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஜம்ப்ரிங் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது இல்லைங்களா, ஸோ கேப் ரொம்ப பெருசாக தெரியுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த 2 சைடும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி இப்படி டைட் பண்ணும்போது அந்த ரவுண்டு வந்து சின்னதாகிடும். ஸோ அதுக்கப்புறம் 2 சைடும் அந்த ப்ளையரை வந்து கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு நான் கொண்டு வரேன்.
இப்படி பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக நம்ம டைட் பண்ணிட்டோம்னா அந்த சர்க்கிள் வந்து சின்னதாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ்க்கும் இப்போத்துக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம இதே மாதிரி ஒரு ஜம்ப் ரிங்லேயும் 5 லோரியல்ஸ் நம்ம கோர்த்து இதே மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த 2வது ஹோலில் விட்டுட்டு அதே மாதிரி நான் பண்ணிக்கிறேன். இப்போ இதே மாதிரி நம்ம வந்து 2 சைடும் பண்ணிக்கலாம். ஒரு சைடில் 4 ஹோல்ஸ் இருக்குது, அப்புறம் சென்டரில் ஒன்று இருக்குது. நான் ஒரு சைடில் 3 ஹோல்ஸ்க்கு மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ஒரு ஹோல்ஸை நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ ஐபென் எடுத்து அதுக்குள்ளே ஒரு பீடு உள்ள விட்டுருக்கேன். அது ஒரு சின்ன ஒரு டெரக்கோட்டா பீடு, அதை வந்து கோல்டு கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஐபென் இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாகவே கொடுத்துக்கலாம். என்கிட்ட ஐபென் இல்லை. ஸோ நான் வந்து இந்த ஹெட் பின், சாரி, நான் இத்தனை நேரமாக ஐபென் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இது வந்து ஹெட் பின்னை வந்து நான் ஐபென்னாக மாற்றிட்டுருக்கேன். ஸோ அது எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு சைடு நான் லூப் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு சைடு நம்ம லூப் ஃபார்ம் பண்ணணும். இப்போ அதுக்கு அந்த எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி நான் அந்த லூப் ஃபார்ம் பண்ணுறேன்னு. ஃபஸ்ட்டு ரைட் சைடாக நான் வந்து பெண்ட் பண்ணுறேன். பெண்ட் பண்ணி முடிச்சுட்டு அந்த டிப்பை பிடிச்சி மறுபடியும் அதோட ஆப்போசிட் சைடில் இந்த பக்கமாக அப்படி திருப்புறேன். அப்படி திருப்பும்போது அது கரெக்டாக அந்த லூப், அந்த ஹோல்ஸ் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகும். இப்போ அதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்ச ஜிம்காவை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போது இன்னொரு சைடை அதே மாதிரி ஓப்பன் பண்ணி அந்த சென்டரில் இருக்கிற அந்த ஹோல்ஸ் குள்ளே விட்டுட்டோம்னா நம்மளோட இயரிங் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி இன்னொரு இயரிங்ஸும் பண்ணிடலாம். ஸோ ஒரு கிராண்டான ஜிம்கி ரெடி ஆகிடுச்சு. இப்போது செயின் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பிளாக் கார்டு எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு சைடு ஒரு 10 பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பெண்டன்ட் கோர்த்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சைடு அந்த 10 பீட்ஸும் நம்ம கோர்த்துக்கலாம். அவ்வளோதான். சென்டராக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு 2 சைடும் அந்த பீட்ஸ் நகராத மாதிரி இருக்கிறதுக்கு 2 நாட் போட்டுக்கலாம் 2 சைட்லேயும். இப்போ வந்து டேசல் பண்ணுறதுக்கு நான் அந்த ஒயிட் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ உள்ள அட்ஜஸ்டிங் பீடு உள்ளே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த டேசல் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ ஏதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தெரியும். நான் வேணும்னா ஏதாவது ஒரு வீடியோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். ஸோ இது ஒரு கோல்டன் கலர் லேஸ் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இது வந்து கேரளா செட் சாரிக்கு இந்த ஜுவல்லரி நல்லா செட் ஆகும். ஓணம் ஸ்பெஷலுக்காக செஞ்ச வீடியோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்லோட் பண்ணுறதுக்கு. ரியலி சாரி. கேரளா சாரீ மட்டும் இல்லை, வேறு எந்த சாரீக்காக இருந்தாலுமே வந்து பட்டு சாரீக்கு நல்லா இது சூட் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.